பாட்டுக்கு ஒரு விஷுவல் ஷூட் பண்ணல, ஒரு விஷுவல் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் எதையோ நினச்சி விஷுவல் ஷூட் பண்ணியிருக்கேன், அது என்னதுன்றதை நீ கண்டுபிடி, அதான் உன்னுடைய வேலைன்னா. 2 பேரும் ஒரே மண்ணிலேருந்து வந்திருக்கோண்டா, நீயும் திருநெல்வேலி நானும் திருநெல்வேலி. நம்மளுடைய ஊருக்கு ஒரு பாட்டு போனால் என்ன பாட்டாக இருக்கும்? ஓகே, இந்த பாட்டை எனக்கு ஒரு பயம் தெரியணும்னா. எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க இண்டஸ்ட்ரியில், ஐயோ நிவாசா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, நான் ரொம்ப ரேண்டம். நான் ஜாலியாக தான் இருந்தேன். அதுவே பெரிய இஷ்யூவாக இருந்தது. நான் ஜாலியாக இருந்தது, என்ன இவ்வளோ சின்சியராக இல்லாமல் ஜாலியாக இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப சீரியஸான மியூசிக் வராது. நான் எதுக்கு இளையராஜா பாட்டு யூஸ் பண்ணுவேன், நான் எதுக்கு இவரோட பாட்டு யூஸ் பண்ணுவேன்? நான் என்ன am I a less composer than anybody? No. I think I have the strength to become whatever I want in my life. உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கல் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கல் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. நிவாஸ் சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க நீங்க? சூப்பராக இருக்கிறேன். பைசனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். நல்லா நிறைய ரிசப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்னென்ன ரிசப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன பாராட்டுகள் கிடைச்சிட்டு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்து? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு வந்து ஐ திங்க் ரிசப்ஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் எவ்ரிவேர். எல்லா இடத்துலேருந்து எல்லாரும் கால் பண்ணுறாங்க. சினிமாவிலேருந்து, இண்டஸ்ட்ரியிலேருந்து, தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க, மோஸ்ட்லி தெரியாதவங்க நிறைய பேர் பயங்கரமாக மெசேஜ் பண்ணுறாங்க. லைக் அந்த மெசேஜஸ் படிக்கும்போது தெரியும் அவங்க என்ன இன்டென்சிட்டியில் அதை மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு படைப்பு வந்து ஒருத்தங்களை வந்து ஒரு இடத்துல போய் தொடும்போது ஜென்யூனாக அவங்கள வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கும், பேச வைக்கும். உங்களுடைய கலீக்ஸ் ஆகட்டும், உங்களோட சக ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டி இது என்னவா நான் எடுத்துக்கிறேன்னு, இது ஒரு பெரிய ஓகே, இன்னும் நம்ம போக வேண்டிய தூரங்கள், இன்னும் வந்து ஆர்டிஸ்டிக்காக உண்மையாக உழைச்சா அதுக்கு என்ன ஒரு பலன்றது வந்து உங்களோட மெசேஜஸ்லேயும் உங்களுடைய பாராட்டுகள்லையும் என்னால் வந்து ரொம்ப ஆழ்ந்து ஃபீல் பண்ண முடியுது. நிச்சயமாக. இப்போ பைசன் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் எப்படியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க, என்னென்ன வேர்ட்ஸில் சொல்லுவீங்க? சும்மா இது பண்ணுறதுக்காகலே பைசன் தான் என்னுடைய ரியல் தொடக்கமாக நான் பார்க்குறேன். ஓகே, நான் யாருன்றது ஓரளவு உணர்ந்தது வந்து பைசனில் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, சில பேர் வந்து சில டைரக்டர்ஸ் வருவாங்க, எல்லாருமே டைரக்டர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு விதமாக வேலை வாங்க. பட் சில பேர் வந்து நமக்குள்ளே போய் நமக்கு தெரியாத ஒரு பாத்தை வந்து நமக்கே காமிப்பாங்க. அப்படி தான் மாரி செல்வராஜ் சார் வந்து நான் பார்க்குறேன். அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் வெரி வெரி டஃப் ப்ராசஸ். மோர் தென் டூயிங் மியூசிக், நமக்கு நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். எனக்குமே ஐ எம் அ பர்சன் ஹூ எம்ப்ரேஸ் மை ஃப்ளாஸ் வித். ஓகே, எனக்கு அதில் எந்த வெக்கமும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தப்புன்னா அதை ரொம்ப அழகாக எடுத்துப்பேன். ஈவன் மியூசிக் மேக்கிங் ப்ராசஸ்மே வந்து சம்டைம்ஸ் வந்து யூ கோ த்ரூ ஸோ மெனி திங்ஸ். அது மூலமாக தான் நீங்கள் உங்களை உணர்வீங்க. ஸோ பைசன் வந்து நான் யாருன்றதை என்னையே மிரர் போட்டு பார்க்குறதுக்கு உண்டான ஒரு படமாக பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து ஐல் பி மோர் அவேர் ஆஃப் டூயிங் மை ஓன் திங்ஸ், மை மியூசிக். அப்படி தான் மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வந்து என்னை பிச்சு பணிஞ்சு ஒரு ஒர்க் என்கிட்ட வாங்கியிருக்காருன்ற போது நான் வந்து அது வந்து ஒரு பெருமையாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கேன். ஓகே, பைசன் நிறைய உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி சார், கண்டிப்பாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்னொரு கலரை நான் பார்த்தேன். எனக்குள்ளது இருக்குன்றது முன்னாடி தெரியும், அதுக்குண்டான படங்கள் அமையலை. ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வரும்போது ஐ எம் கோயிங் டீப் வித் இன் மை செல்ஃப் தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ நீங்களுமே திருநெல்வேலி அந்த லேண்ட்ஸ்கேப்லேருந்து வந்திருக்கிறீங்க. பைசனோட ஜேர்னி, பைசன் படம் குறிப்பிடும்படி அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நெகிழ்வாக இருந்துச்சு? மொத்த படமும் உங்களுக்கு எவ்வளோ பர்சனலாக ஃபீல் ஆச்சு? இந்த படமே என்னுடைய லைஃப் மாதிரி தான் சார். அதில் வர ஒவ்வொரு டைலாக்மே உச்சத்துக்கு போன டாப்பில் போகணுன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு வெறி எப்பவுமே இருந்திருக்கு. வெறின்றதை தாண்டி ஒரு வைராக்கியம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் ஆனால் ஒரு டைம்லேயுமே வந்து ஒரு டைம் லைஃப் த்ரோயிங் சேலஞ்சஸ்னால ஐ மேக் ஷுர் தட் ஐ வேக் அப் எவ்ரி டே. ஹவ் மச் எவர் டவுன் ஐ கோ, நெக்ஸ்ட் டே ஐ வேக் அப்.
பிகாஸ் ஐ திங்க் ஐம் வெரி ஸ்ட்ராங் வித் இன் மை செல்ஃப். ஸோ பைசன் படம் வந்து மாரி செல்வராஜாரோட ஒரு வேர்ஷன் தான் பைசன். ஸோ மாரி செல்வராஜ் அந்த படம் வந்து ஏன் எனக்கு வந்திருக்கு, நம்ம அந்த படத்தில் பண்ணணும்னா இது என்னோட இன்னொரு வேர்ஷனாக பார்க்குறேன். ஸோ துருவ் கேரக்டர் என்னோட கேரக்டராக பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தையுமே நானாக பார்த்து இந்த படத்தில் பண்ணனால மேபி அந்த ரேஜும் அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு படம் அமைகிறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருந்துச்சு? நம்ம நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு எப்பவுமே ஆமாம் எனக்கு இன்னும் இடையில என்னென்னா எப்பவுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. நம்ம ஒர்க் இவ்வளோ சின்சியராக பண்ணுறோம். நான் சினிமாவில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இந்த வழி தெரியும், மியூசிக் கம்போசர்ஸ்க்கு இந்த வழி தெரியும். ஒரு சின்ன ஒரு சீனுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மியூசிஷியனும் எவ்வளோ மெனக்கிடுவான்றது இருக்குது. அதுக்கு அவன் ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு ஒன்று இருக்குது. அது அப்படி தான் மியூசிக் மட்டும் இல்லை, என்ன கிராஃப்ட்னாலுமே. பட் மியூசிக் ஆஸ் அ மியூசிஷியனாக நான் பேசுகிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு டியூனை ஓகே பண்ணுறதுக்கோ ஒரு சீனை பண்ணுறதுக்கோ, அது சின்ன சீனாக தான் இருக்கும். இந்த சீனில் அந்த பர்ஃபெக்ஷனை கொண்டு வரதுக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஒரு மியூசிக் கம்போசரும் மெனக்கிடல் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு மெனக்கிடல் ஆக்சுவலி. அப்படி அவ்வளோ மெனக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது வந்து நல்ல பாட்டு தான் இருக்கும், ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் ரீச் ஆகாது, படம் சரியில்லைனாலும். பட் அதை பற்றி அந்த ஒரு சின்ன ஒரு வேலிடேஷன் இஷ்யூ எனக்கு இருந்தது. இஸ் மை ஒர்க் ரியலி கெட்டிங் வேலிடேட்டட் அப்படின்ற ஒரு தாட். அப்படி இருக்கும்போது வந்து சரி ஏதோ ஒரு வகையில் தள்ளி போகுது. பட் ஆனால் இதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இதெல்லாம் நமக்கு ஒரு டெஸ்ட்டு. பிகாஸ் சம்டைம்ஸ் ஆர்ட் உங்களை டெஸ்ட் பண்ணும் ஆக்சுவலி. நமக்கு அவன் எவ்வளோ சின்சியராக இருக்கானா, இந்த ஒரு நோட் நம்ம வாசிக்கிறதும் சின்சியராக வாசிக்கணும். பட் அந்த சின்சியரிட்டி நான் விடலை. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி வெரி சின்சியர் அண்ட் ட்ரூ டு மை செல்ஃப். எனக்கு ஒரு விஷயம் ஷுவராக தெரியும், நான் யாருக்கு உண்மையாக இருந்திருக்கேன்னு தெரியல. பட் ஆனால் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் என்னுடைய ஆர்ட்டுக்கு நான் உண்மையாக இருந்தனால தான் ஐ திங்க் எனக்கு பைசன்ற ஒரு விஷயம் அமைஞ்சதுன்னு நான் சொல்ல வரேன். நிச்சயமா சார். நீங்கள் வளர்கிற பருவத்தில் என்னென்ன மாதிரி இசையை கேட்டு வளர்ந்தீங்க? திருநெல்வேலி அந்த வட்டாரத்தில் இருக்கிறதுனால, இப்போ நானும் அந்த வட்டாரத்தில் வளர்ந்துருக்கேன். இப்போ நான் என்ன மாதிரி இசை கேட்டிருக்கேன்னா, கும்மி கேட்டிருக்கிறேன், சாமி அழைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இசை வடிவத்தை கேட்டிருக்கிறேன், நான் வில்லு பாட்டு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வடிவம் இருக்குது. நீங்கள் என்னென்ன விஷயத்த கேட்டீங்க? என்னென்ன விஷயத்த நம்ம பைசனில் இதை கொண்டு வரணும், நம்ம சின்ன வயசில் கேட்ட இந்த ஒரு விஷயத்த பைசனில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு? நிறைய இசை என்னுடைய மியூசிக் டேஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபார் சம் ரீசன் நான் நல்ல மியூசிக் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஓகே. அப்போவே வந்து அப்போ அந்த 5.1 சப்வூஃபர்லாம் வந்த டைம். அப்போ வந்து எனக்கு இன்னொருக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ ஐ திங்க் மின்னலையோ காக்கா வந்த டைம் நினைக்கிறேன். ஏதோ வசந்தன் கோ எங்கேயோ போயிருக்கும்போது வந்து ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்தது. என்னடா பாட்டு பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த புது ஏதோ ஒரு சப்வூஃபர் நினைக்கிறேன், சோனியோட ஏதோ என்னமோ ஒரு இது, அதில் 1-2 சாங் கேட்டு மிரண்டுட்டேன். என்னடா இப்படி இருக்குது சத்தம், அதை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி அடம் பிடிச்சி அதை வாங்கிட்டேன். வீட்டில் வாங்கி ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி காலையில் பாட்டு தான் கேட்பேன். ஃபுல் ஹாரிஸ் பாட்டு. ஹாரிஸ் வந்து அந்த காதலிக்குமா சேல அந்த பாட்டு, காக்கா ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஹாரிஸ் ஆல்பம்ஸ் வந்தது. இந்த பக்கம் பாம்பே ட்ரீம்ஸ் வரும், ஏஆர் ரஹ்மானோடது, தால். ஸோ இந்த மாதிரி ரிச் சவுண்ட்ஸ் கேட்டு வளரும் போது வந்து ஒரு பக்கம் 7G வரும், யுவன் சங்கர் ராஜோட. ஸோ எல்லாத்தையுமே போட்டு கேட்டு ஓட விட்டுட்ருப்போம் காலில். அப்படி மை இயர்ஸ் were tuned to such good music and good things. I think somehow I had the blessing for good music and I hear for good things. அதை தாண்டி கட் பண்ணால் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். ஓகே. குலதெய்வம் கோயில் அந்த சாமி அழைப்பு நீங்கள் சொல்கிறது, அந்த எங்கள் ஊர் சாமி பேர் சங்கரி பூதத்தார்னு சொல்லுவாங்க. அந்த வில்லுப்பாட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி, அதெல்லாம் மேபி என்னுடைய சப்கான்ஷியஸில் இருந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து காளமாடன்ற இது ஒரு சாமி தான். காளமாடன்றது ஒரு சாமி, ஒரு குலதெய்வம் சாமி தான். மாரி செல்வராஜரோட இது நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் என்னோட ஊர் குலதெய்வத்தோட நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. கனெக்ட் பண்ணி என் குலதெய்வத்துக்கு நான் எப்படி போடுறேனோ அது மாதிரி இவரோட இதுக்கு போட்டு தான் இந்த காளமாடன் கானம் பண்ணது. ஓகே. எனக்கு அந்த ஒரு அடியும் அந்த ஒரு விஷயம். நிறைய வில்லு பாட்டு கேட்பேன், நிறைய கிராமத்து பாட்டு கேட்பேன். அப்படி தான் நான் தேவராட்டம் படம் பண்ணேன். தேவராட்டம் படம் என்னுடைய கெரியரில் ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். முத்தையாசாட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா என்னுடைய இன்னொரு வேர்ஷனை வந்த படம். அப்போது நிறையா எனக்கு ஃபோக் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்புறம் அந்த தெருக்கூத்து நிறையா இருக்குது. தெருக்கூத்தில் அவங்க பண்ணுற விஷயங்களாகட்டும், அதை எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிசர்ச்ன்றது எல்லாம் எனக்குள்ளே இருந்திருக்கு. அப்படியே ஜஸ்ட் வென் யூ லிசன் டு லாட் ஆஃப் மியூசிக்ன்றப்போ இந்த விஷயங்கள் உங்களை வந்து இட் வில் ஓப்பன் அப். ஸோ அப்படி தான் வந்து பைசனில் கொண்டு வந்தது. எனக்கு என்னென்னா இன்னுமே இப்போவுமே எனக்கு படம் பார்க்கும்போது நிறையா ஃப்ளாஸ் தெரியுது. சரி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். எனக்கு என்னென்னா இன்னுமே கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் லவுடராக மியூசிக் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் மாரி சார் வாஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக். எனக்கு
இந்த மீட்டரில் போதும்னாரு. இன்னும் விட்டா இறங்கி அடிச்சிருக்கலாம்னு தான் தோணுச்சு. பட் ஆனால் அதுதான் பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலிம். ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு படத்துக்கு எப்படியான ஒரு தாட் தான் இருக்குமா, இல்லை பைசன்ல நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் இன்னும் பண்ணல? எல்லா படமும் ஒன்று தான். ஆர்ட்டில் எங்கே டிஃப்ரென்ஸ்? இப்போ ராஜா சார் சொல்ல, ராமராஜன் சாருக்கு ஒரு பாட்டு ஒரே பாட்டு தான், மோகன் சாருக்கு ஒரே பாட்டு தான், ரஜினி சாருக்கு ஒரே பாட்டு தான். ஸோ அங்கே ஆர்ட் வந்து ஒன்று தான். மனிதர்களோட இமேஜ் தான் மாறுது, சக்ஸஸ் மாறுது, இமேஜ் மாறுது. பட் ஆர்ட் ஒன்று தான். அந்த ட்ரூத், அதான் அந்த ட்ரூத்ன்றது, அந்த சென்டர் பாயிண்ட் தான் ட்ரூத். அந்த ட்ரூத்தை நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கு உண்மையாக இருந்தீங்கனாலும் இட் வில் டேக் கேர். ஓகே, இப்போ நீங்கள் சின்ன வயசில் நிறைய விஷயம் இந்த இசை கேட்டிருக்கிறீங்களா, ரூட்டடா ராவா நிறைய இசை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா உங்கள் குலதெய்வம் கோயில் அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ பைசனுக்கு வரும்போது கான்ஷியஸாக இந்தந்த விஷயங்கள் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம்ப்பா, நம்மளோட மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணி இதில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கான்ஷியஸ்? இந்த மாதிரிலாம் நான் எதுவும் யோசிக்கவே இல்லையா? ஒரு விஷயம் தான் நான் யோசிச்சது. மாரி சார் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்குள்ளே ஓடுற ஒரு இசை. அந்த இசையை வச்சு தான் நான் ஆல்ரெடி விஷுவல் ஷூட் பண்ணிட்டேன். பாட்டுக்கு ஒரு விஷுவல் ஷூட் பண்ணல, ஒரு விஷுவல் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் எதையோ நினச்சி விஷுவல் ஷூட் பண்ணியிருக்கேன், அது என்னதுன்றதை நீ கண்டுபிடி, அதான் உன்னுடைய வேலைன்னாரு. ஸோ விச் இஸ் அன் அன்ஸ்போக்கன் திங். ஸோ ஐ ஹாவ் டு கோ ட்ராவல் வித் ஹிம், ஃபைண்ட் அவுட் வாட் ஹீ இஸ் ஆக்சுவலி திங்கிங் அண்ட் வாட் ஹீ இஸ் ஃபீலிங் அபவுட். அது ஒரு ஓலமாக இருக்கலாம், ஒரு அழுகுறலாக இருக்கலாம். அவருடைய வலியை கடத்துறாரு படங்கள் மூலமாக. அந்த வலி என்னதுன்றதை புரிஞ்சுக்கும் போது நான் வந்து ஐ எம் ஆல்சோ வெரி இன்டென்ஸ் பர்சன். அவரும் ஒரு இன்டென்ஸான டீப் இன்டென்ஸ் பர்சன். அவர் ரொம்ப இன்டென்ஸாக விஷயங்களை ஃபீல் பண்ணுவார். அது நிறைய பேருக்கு வந்து இவர் ஏன் இவ்வளோ டீப்பாக ஃபீல் பண்ணுறான்னு தெரியும். பட் ஆஸ் அ கிரியேட்டர் என்னால் அது புரியுது. அவருடைய எமோஷனல் வெரி வெரி வல்னரபிள் பர்சன் சம்டைம்ஸ். ஏன்னா ஒரு கிரியேட்டர் அப்படி தான் இருப்பான். அந்த ஒரு இடத்துக்கு என்னை புரிஞ்சுக்கிறது எனக்கு இத்தனை மாதம் எடுத்தது. படம் முடியும் போது தான் 2 பேருக்குமே ஜெல்லாச்சு. ஓகே, அது வரைக்குமே வந்து முரண்பாடு இருந்துக்கிட்டே இருந்தது. ஓகே, நான் இவர் ஏன் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாரு, இவர் நினச்சிப்பேன் நான் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன். லிட்டலி ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் சண்டை போட்டுப்போம். ஆனால் வந்து அது அன்பு உண்மை. எனக்கு அவர்கிட்ட ஒரு டீப்பரான உண்மையான ஒரு அன்பு இருக்குது, அவருக்கு என் மேலே அந்த அன்பு இருக்குது. ஐ திங்க் அது மூலமாக தான் வந்து ஒரு நல்ல நல்ல படைப்பு அமைதுன்றது எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் அ லவ். எனக்கு தெரிஞ்ச அன்பு தான் இருக்கிறதுலே ஒரு 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 ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பிளேன். ஸோ இந்த ஐ திங்க் இட்ஸ் அ மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வி ஹேவ் ஃபார் ஈச் அதர். தட்ஸ் ஹவு பைசனோட சாங்ஸ் இவ்வளோ டீப்பாக இன்டென்ஸாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. இப்போ அவரோட ட்ராவலிங் பீரியட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களா, அவருக்குள்ளே இருக்கிற இசையை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ட்ராவலிங் பீரியட் இருந்துச்சு. அந்த ட்ராவலிங் பீரியட் பற்றி பேசலாமா? தாராளமாக பேசலாம். சொல்லுங்கள். நான் ட்ராவலிங் பீரியட் ஆரம்பத்தில் ஒரு படம் சைன் பண்ணி ஒரு 3 மாதம் அவர் வரவே இல்லை. ஹீஸ் அலோவிங் மீ டு செட்டில் டவுன். ஓகே, அப்போ தான் எனக்கு புரிஞ்சு அலோவிங் மீ டு செட்டில் டவுன். ஒன்று செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் வராது. நாங்கள் வந்த ஒரு நாளுமே ஒரு மேஜிக் தான். கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் உட்காந்துருக்கோம். கம்போசிங்னு உட்காந்ததே இல்லை 2 பேரும். ஒரு 6-7 கம்போசிங் தான் சும்மா உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு வரும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது சேரும்போது ஒன்று நடக்குது, அந்த ஒரு மேஜிக் நடக்குது. ஒவ்வொரு டைமும் சேரும்போது நடக்கும். எனக்கும் மாறி இருக்கும். அது ஆச்சரியமாக நான் அதை வரைக்கும் பார்க்குறேன். ஒரு 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 கனெக்ஷன் எனக்கு சில டைரக்டர்ஸோடு நடந்திருக்கு. வெரி ஃபியூ டைரக்டர்ஸோடு எனக்கு நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் வெரி வெரி குட். ஐ திங்க் அந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அன்செட் சைலன்ஸில் 2 பேர் புரிஞ்சுக்கிறதா. 2 மனிதர்கள் பேசாமலே உட்காரும்போது ஒரு புரிதல் நடக்குங்க. அந்த புரிதல் தான் எனக்கு தெரிஞ்சு மியூசிக். அந்த புரிதல் தான் எல்லாமே. ஈவன் லவ்வர்ஸ் ஆகட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், பேசவே தேவையில்லை. இட்ஸ் அன் அன்ஸ்போக்கன் லாங்குவேஜ். மியூசிக் இஸ் அன் அன்ஸ்போக்கன் லாங்குவேஜ். லவ் இஸ் அன் அன்ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஐ டோன்ட் பிலீவ் இன் டாக்கிங். பட் நான் நிறைய பேசியிருக்கேன். அவர் சொல்லுவா, டே நிறைய பேசாதடா, விட்டுடா, அமைதியாடுறா அப்படின்னு. நான் ஒரு பாயிண்ட் அமைதியாகிட்டேன். அப்புறம் 6 டைம்லாம் நாங்கள் பேசிக்கவே இல்லை. ரொம்ப அமைதியாக தான் ஒர்க் போச்சு. ஒரு 2-3 தடவை வந்து பார்த்தாரு. பார்த்து சில விஷயங்கள் சேஞ்சஸ் சொன்னார். அப்படி தான் வந்து பைசன் அமைஞ்சது. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் மை மெமரபிள் ஜேர்னிஸ். ஓகே, இப்போ அவர் நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆன் தி அதர் ஆப்போசிட் சைட் நீங்கள் உங்களோட டச்மே அதில் வச்சாகணும். இந்த 2 பேலன்ஸ் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? அது ரொம்ப ரொம்ப ஒரு படத்துலையும் இருக்கிற சேலஞ்ச். இப்போ ஈவன் ஆக்சுவலாக அந்த ஒரு பொசிஷனில் ஒரு ஹெல்த்தியான ஒரு முரண் வரலாம் இல்லையா அந்த ஒரு இடத்துல? ஸோ அந்த மாதிரி வரல. நான் அழகாக நான் ரொம்ப ஃப்ளூடான ஒரு பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வால்ஸ் நான் வச்சு செட் பண்ண மாட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் என்னுடைய ஐடியாலஜிஸை நான் போட ட்ரை பண்ணேன். ஒரு 3-4 தடவை ட்ரை பண்ணேன். எனக்கு நேச்சுரல் என்ன வருதுன்னு பண்ணேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் வந்து எம்டியாக போயிட்டேன். களிமண் மாதிரி போயிட்டேன். ஓகே, இது இப்படி போனால் வேலைக்கு ஆகாது. கையை அப்படி நீட்டிட்டு போயிடுவோம்ல பக்கத்தில். சரண்டர் தான் அது. ஒரு கிராஃப்ட் மேன் கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிக்கிறது. ஐ திங்க் அந்த சரண்டரன்ஸ் நடக்கும்போது நான் களிமண்ணாக போனேன். ஓகே, முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஈகோலாம் வச்சுட்டு நம்ம களிமண்ணாக போகும்போது அவர் அழகான ஒரு பொம்மை ஆகிட்டார். இதுதான் உண்மையான ரைட்டான வேர்ட் ஆக்சுவலி. ஓகே, இஸ் மேட் அ குட் டிசைன்ட் ஃபைன்லி கிராஃப்டட் டால் அவுட் ஆஃப் இட். ஐ திங்க் பைசன் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். நிச்சயமாக.
இப்போ பைசனோட ஒர்க்கிங் மாடல் நீங்கள் சொல்லிட்டீங்க. யூஸ்வலாக உங்களோட ஒர்க்கிங் மாடல்ன்றது எப்படி இருக்கும்? ஒரு கம்போசிங்க்கு முன்னாடி எப்படியான ப்ராக்டிசஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க? உங்களோட மூட் செட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்? ஏன்னா ஒரு ரைட்டர் வந்து ஒரு சீன் எழுதுறாங்க அப்படின்னா அந்த மூட் செட் பண்ணிக்கிறதுக்கு அது ரிலேட்டடான பாட்டு நிறைய கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கான ப்ராக்டிசஸ்ன்றது எப்படி இருக்கும்? ரொம்ப ரேண்டம்ங்க. எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க இண்டஸ்ட்ரியில். ஐயோ நிவாசா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா நான் ரொம்ப ரேண்டம்னா அது இட்ஸ் நாட் ஃபார் த கிராஃப்ட் தான். அது இன்னைக்கு எனக்கு என்ன, ஏன்னா என்ன மாதிரி பண்ணுவீங்கன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதான் என் பிரச்சனை. நம்ம இதே உட்காந்துருக்கேன். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் தட் ஐம் வெரி லேசி. ஐம் நாட் ஆக்சுவலி லேசி. ஐம் வெரி வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் அண்ட் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் டு ஹேப்பன். ஐ ஜஸ்ட் சும்மா கீபோர்ட் மாதிரி அமைதியாக உட்காந்துருப்பேன், எதுவுமே வாசிக்காமல் அமைதியாக உட்காந்துருப்பேன். ஒரு நாள் எழுந்துக்கும் போது காலை எழுந்துப்பேன். ஐ குக், ஐ கோ ஃபார் அ ரன். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஐ சிட் மை செல்ஃப். இப்போ பைசன் ஆறா டைமில் தான் யார்கிட்டையுமே நான் பேசலை. ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டேன். டேரக்டருக்கு மட்டும் டச்சில் இருந்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ பேர்கிட்ட பேசுவீங்க, எத்தனை பேரை மீட் பண்ணுவீங்க, உங்களோட எனர்ஜிஸ் என்ன, ஒருத்தரோட விஷயங்களை நீங்கள் உள்வாங்கும் போது உங்களுக்கு ஃபோக்கஸ் போகும். இந்த ஃபோக்கஸ் தான் அமைதியாக இருக்கும்போது ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா நீங்கள் பிடிச்சி அதை பில்ட் பண்ணி அந்த ஐடியா எப்படின்றதுக்குள்ளே ஒரு 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 விஷயமே பிரளயமே நடந்துடலாம். ஸோ அதான் என்னோடய ஒர்க்கிங் ப்ராசஸ். வெரி ரேண்டம். என்னால் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணி மெக்கானிக்கலாக எனக்கு பண்ண பிடிக்கல மியூசிக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு ஃப்ளோலேயே இருக்கணும், அந்த ஒரு மோட்லேயே இருக்கணும். அது தன்னால் நடக்கும். ஸோ அதனால் வந்து இதுதான் என்னோடய ப்ராசஸ். குவைட் ரேண்டமாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப கோச்சிப்பாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் நான் அது மாதிரி இழந்திருக்கேன். இன்றைக்கி வரேன்னு எப்படா மீட் பண்ணான்னு சொன்னால் எனக்கு அதுக்கு என்னால் அவங்ககிட்ட கமிட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. ஓகே, மேபி எனக்கு எப்போ ஏன்னா இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு நான் என்னோட மைண்ட் இன்றைக்கி அவங்கள மீட் பண்ண போகிறேன்றனால பாதி நாள் நான் அதுக்கு ரெடி ஆகிடுவேன். ஓகே, நம்மளோட கவனம் அந்த பக்கமே இருக்கும். ஸோ அதனால் வந்து கமிட்மெண்ட் எனக்கு கொடுக்க முடியாதுன்னா தப்பாக நான் சொல்ல. ஐ கேன் கிவ் கமிட்மெண்ட். மேபி வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேவ். என்னோட ஒர்க் ப்ராசஸ் முடிச்சு நான் கால் பண்ணுவேன். அதுவும் நான் கேட்பேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். அப்போ புரிஞ்சுட்டு நம்மளோட இது ஏன்னா இட்ஸ் ஃபார் அ பிக்கர் பர்பஸில். நம்ம விளையாட்டுத்தனமாக பண்ணல. ஆடியன்ஸ்க்கு நம்ம மியூசிக் பண்ணும்போது அவங்கள நம்ம மியூசிக் வந்து மேல்நிலைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு மேல்நிலையில் தான் இருக்கணும். நம்ம ஒரு நல்ல ஒரு எலிவேட்டட் கான்ஷியஸ்னஸில் இருக்கும்போது தான் மியூசிக் வந்து கரெக்டாக வரும். ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு எத்தனை பேருக்கு நான் கொடுக்குறது? எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இதனால் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கு என் லைஃப்பில். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெஃப்ட் மீ. நிவாஸ், நீங்கள் யூ நாட் கிவிங் மீ எனஃப் அட்டென்ஷன். ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஈவன் சில பேர் டைரக்டர்ஸ் கூட நிறைய பேர் கோச்சுப்பாங்க. நோ சைட்ஸ் ஃபார் யூ. பட் ஆனால் இன்னும் வென் டு டெலிவர் இட். கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கேன். ஒர்க்குக்கு நேர்மையாக இருக்கும். அந்த ஒரு கன்ஃபார்மாக இருக்கேன். அந்த ஒர்க் நேர்மையாக இருக்கிறனால தான் சம்டைம்ஸ் கோச்சுக்கிறவங்களாம் திருப்பி என்கிட்டே வருவாங்க. நம்மளே பண்ணலாம். ஏன்னா இதே நோ தட் ஐம் வெரி சின்சியர் டு இட். பட் there's a difference between sincerity and seriousness. ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சீரியஸ் இருந்தால் எதுவுமே வராது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிளேஃபுல் சின்சியர் ஸ்பேஸ் யூ ஹாவ் within yourself. I think it will happen. ஓகே, இப்போ பைசன் நீங்கள் கமிட் ஆனதுக்கப்புறம் மாரி சார் படங்கள்லேருந்து இப்படியான இம்பாக்ட் கொடுக்குற சாங்ஸ் வந்திருக்கு. இந்த காம்போவை ரொம்ப செரிஷ் பண்ணி மக்கள் விரும்புவாங்க. இப்போ நம்ம புதுசாக உள்ளே வந்திருக்கிறோம், மாரி சார் கூட காம்போவ் ஆகிருக்கிறோம் அப்படிங்கும் போது மக்கள் இந்த விஷயங்களை எதிர்பார்ப்பாங்களே, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தாகணும் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருந்ததா? எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி என்னென்னலாம் பேசுனாங்க எனக்கு தான் தெரியும். ரொம்ப மோசமாக இருந்தது ஆக்சுவலி. சொல்ல முடியாது யாருன்னா. சில பேர்லாம் கால் பண்ணி நிறையா வந்து அவ்வளோதான் சந்தியே சிரிச்சிடும் அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம தயவுசெய்து டோன்ட் லெட் ஹிம் டவுன். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என் மனசில் இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். மாரி சார்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னது, சார் நம்ம பாட்டு மூளை முடுக்கெல்லாம் தெரிக்கணும் சார் அப்படின்னு. அது ஒன்று தான். அதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நிறைய உழைக்கணும்னாரு. நான் எவ்வளோ வேணாலும் உழைக்க ரெடி சார் அப்படின்னு. இவ்வளோதான் விஷயமே. பட் தாண்டி நிறைய பிரச்சனைகள், நிறையா கால்ஸ் வரும். ஸோ அந்த மாரி இல்லாமல் பேசுவாங்க. இந்த மாரி இல்லாமல் இது பண்ணி எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா, அவ்வளோதான் மானமே போயிடும். மாரி சார் டோன்ட் லெட் ஹிம் டவுன் ஆர் திஸ் தட். பட் மற்றவங்களாம் போன ப்ரெஷருக்குலாம் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. ரஜினி சார் பார்க்காத ப்ரெஷராக, ஈவன் அனிருத் இஸ் டூயிங் ஆல் த பிக் ஃபிலிம்ஸ், அவருக்கு இல்லாத ப்ரெஷராக நம்ம இப்போ தான் ஒரு பெரிய படம் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஒரு பாயிண்டில் அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு நான் ஜாலியாக தான் இருந்தேன். அதுவே பெரிய இஷ்யூவாக இருந்தது. நான் ஜாலியாக இருந்தது. என்ன இவ்வளோ சின்சியராக இல்லாமல் ஜாலியாக இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப சீரியஸான எனக்கு மியூசிக் வராது. எனக்கு ஷுவராக தெரியும். சீரியஸாலாம் மியூசிக் போட முடியாதுங்க. ரொம்ப உட்காந்து சீரியஸாக இப்படி பண்ணுறோம் நம்ம டைட் பண்ணிட்டுலாம் ஒன்றுமே வராது. ஏதோ ஒன்று ஒரு குப்பை மாதிரி ஒன்று வரும். ஸோ இட் வாஸ் குவைட் ஃபன்னி. ஓகே, அப்படியான நேரத்தில் மாரி சார் வச்ச ட்ரஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம்? இல்லை, அவர் என்ன ட்ரஸ்ட் பண்ணார். ஹீஸ் ஆல்வேஸ் ட்ரஸ்டட் மீ. ஐ திங்க் அந்த ட்ரஸ்ட் தான் வந்து நிறைய விஷயங்களை பண்ண வச்சுதுன்னு சொல்லுவேன்.
But it was a good journey, good ride. The last 8 months was quite adventurous. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி பேசலாம், நிறைய விஷயங்கள் படிப்படி அப்படி ஒன்றா பேசலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைசனுக்கு எப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? இந்த எமோஷனுக்கு இப்படியான வகையில் நம்ம உயிர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பிளான் நீங்கள் வச்சுருந்தீங்க? எனக்கு நான் ஹீரோயிக் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாஸ் படங்கள் ரொம்ப பிடிக்கும். தெலுங்கு படம் அந்த மாதிரி. தெலுங்கு படம் நான் பயங்கரமாக பார்ப்பேன். நான் வந்து புஷ்பா 2 வெறித்தனமாக பார்த்துட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு ஹீரோ எலிவேட்டட் ஃபிலிமாக அது பண்ணணும்னு ஒரு ஆசை. சின்ன ஒரு எலிவேஷன் இருக்கலாம். அட் த சேம் டைம் நிறைய எனக்கு இந்த பிளாக் பேந்தர்ஸ் பார்த்தேன், வக்காண்டா ஃபாரெவர், அப்புறம் நிறைய ஓல்ட் ஃபிலிம்ஸ்லாம் லயன் கிங்ஸ் ஆகட்டும், குங்ஃபு பாண்டாஸ் ஆகட்டும், அது எல்லாமே ஒரே மேட்டர் தான். ஒரு ஹீரோ ஒரு வாரியர் கிளம்புறான். ஸோ இதை நான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டேன் இந்த படத்தில். அவரோட வேர்ல்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குங்ஃபு பாண்டா இஸ் ஹேப்பனிங் சைனா, லயன் கிங் இஸ் ஹேப்பனிங் இன் ஆஃப்ரிக்கா, பிளாக் பேந்தர் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்ரிக்கா. வாட் இஃப் லைக் a similar film that happens in southern part of Tamil Nadu? So I want to do it little international. இன்டர்நேஷ்னல் தாண்டி வந்து அது ஒரு ஐடியாவாக ஒரு அழகான ஒரு ஃபியூஸ்ட் எலமெண்ட்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்றதான் ஒரு ஐடியா. அட் த சேம் டைம் அவருடைய சாமி ஆடுற விஷயங்கள் அந்த டெப்த்தும் இருக்கணும். ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கணும். பட் அட் சேம் டைம் வந்து என்னதாலுமே படத்தை மீறிடக்கூடாது. நம்ம படத்துக்குள்ளேயும் இருக்கணும், நம்மளுடைய தனித்தன்மையும் தெரியும். அதனால் முடிஞ்சளவு சைலன்ஸ் நிறையா அந்த படத்தில் இருந்தது. அவருடைய ஃபிலிம் லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஒரு கமாண்டிங்கான ஃபிலிம் லாங்குவேஜ்ன்றனால மியூசிக் வாசிக்க வேண்டிய தேவை அந்த படத்தில் நிறையா இல்லை. ஓகே. அதனால் வந்து முடிஞ்சளவு அடக்கியே வச்சுருந்தேன் என்ன அறியாமல். பிகாஸ் ஐ வாஸ் யூஸ் டு பிளேயிங் லவுட் ஃபிலிம்ஸ் பிஃபோர். நான் எல்லா படத்துக்கும் வரிசையாக வாசிச்சிருக்கேன். சில டைரக்டர்ஸ் வாசிக்க சொல்லுவாங்க, விடாதீங்க, கேப் விடாதீங்க, ஆடியன்ஸ் தொய்வு அடைஞ்சிருவான்னு. அந்த பழக்கம் இருந்தாலும் அந்த மசில் மெமரியில் அந்த பேட்டர்ன் எனக்கு இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த படத்துலையுமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் வாஸ் டு பிளே. ஓகே. எல்லா இடத்துக்கும் வாசிக்க மாதிரி வாஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் தட் டோன்ட் பிளே வென் நீடட். அப்போதான் மியூசிக் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் எங்கே வாசிக்கக்கூடாதுன்றது இந்த படத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே. இப்போ எந்தெந்த பகுதியில் சைலன்ஸ் தேவை அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? டெஃபினெட்லி எஸ். சைலன்ஸ் தேவைன்றப்போ தான் அடுத்தது நீங்கள் இறங்கி எங்கே அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிக்கும்போது உங்கள் மியூசிக் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே. ராஜா சார் அதை நிறையா பண்ணுவார், ரஹ்மான் சார் நிறைய இனிஷியல் டேஸில் பண்ணிடுறேன். 20 படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் போகும், பின்னாடி மியூசிக் சட்டலாக போயிட்டே இருக்கும். இப்போ கிறிஸ்டோஃபர் நோலன் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கோங்க, டன்கிர்க் எடுத்துக்கோங்க, டார்க் நைட் எடுத்துக்கோங்க, சோஷியல் நெட்வொர்க் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது வந்து படம் ஃபுல்லாக மியூசிக் போயிட்டே இருக்கும். கான்வர்சேஷன் ஃபிலிம் தான் மியூசிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கே நிறுத்தணும் எங்கே வாசிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கான்வர்சேஷனில் ஒரு பிச் இருக்கும். அந்த பிச் மேலே ஏறி இறங்கும், அந்த பிச் முடிச்சு அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஸோ எல்லாமே இருக்குது. அந்த பிச் வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து ஒரு ஹையர் டோனில் இருக்கும்போது நீங்கள் லோவர் டோனில் போகணும். அப்போ தான் அந்த சவுண்ட் பேலன்ஸ் ஆகும். எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாமல் அவ்வளோ லைக் ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் இருக்குது மியூசிக் பண்ணும்போது. ஒரு பிஜிஎம் பண்ணும்போது அது வந்து உங்களோட இயர்ஸும் ஷார்ப்பாக இருக்கணும், மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த ஃபோக்கஸ்லாம் மிஸ் ஆகாமல் அதையே நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளேயே இருந்தால் தான் உங்களால் சரியான மியூசிக் பண்ண முடியும். இல்லைனா ஒரு பாயிண்டில் இறைச்சல் ஆகிடும். ஆடியன்ஸ்க்கு இறைச்சலை சொல்ல தெரியாது. ஒரு மாதிரி அவன் டிஸ்டர்ப் ஆவான், உட்காரும்போது நெழிவான், அவன் வந்து ஃபோன் எடுத்துருவான். அவனுக்கு எதுனாலும் ஃபோன் எடுக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. ஆக்சுவலி உள்ளான அர்த்தமாக பார்த்தீங்கன்னா அவன் டிஸ்டர்ப் ஆனால தான் ஃபோன் எடுக்கிறான். ஸோ இவ்வளோதான் விஷயமே. ஓகே. பைசனுக்கு அது எந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த சைலன்ஸ் விட்ற கேப் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா மாரி செல்வராஜ் சாரோட என்றைக்குமே ஒரு கம்போசராக நான் படத்தை பார்க்குற விதம் வேறு, ஒரு டைரக்டராக அவங்க படத்தை பார்க்குற விதம் வேறு, டைரக்டரோட விஷன் வேறு. என்றைக்குமே யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் த டைரக்டர். ஓகே. அண்ட் உங்கள் டைரக்டரோட விஷனை புரிஞ்சுட்டு நீ ஒன்று கொடுக்குறல்ல, அதான் மேட்ரு. ஐ திங்க் ஹான்ஸ் ஜிம்மர் ஹேஸ் டு ஹோல்ட் சம்வேர். ஓகே. ஐ திங்க் ஹி செட் லைக் மை ஜாப் இஸ் டு கிவ் வாட் த டைரக்டர் அவர் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுக்குறது என்னுடைய ஜாப்னு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணேன். மாரி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். பட் ஆனால் எனக்கு நான் முடிஞ்சளவு கொஞ்சம் எலக்ட்ரானிக் நான் கொண்டு வந்தேன் அந்த படத்தில், கொஞ்சம் சிந்த் விஷயங்கள். அது சார் வந்து இனிஷியலி லைட்டாக டிஸ்டர்ப் ஆனார். பட் ஒரு பாயிண்டில் ஆன் த ஹோல் பார்க்கும்போது அது டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ கொஞ்சம் நான் ரீசெண்ட்லி F1 படம் பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் அந்த மாதிரி ஐடியாலஜிஸ் நிறைய கொஞ்சம் சின்ஸ் யூஸ் பண்ணலாம் படத்தில். பட் ஐ திங்க் சின்ன ஃப்ளாஸ் இருக்குது என்னோட மியூசிக்கில். பட் ஐ திங்க் அவருடைய ஃபிலிம் மேக்கிங்கில் என்னோட ஃப்ளாஸ் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சுன்றதை நான் ஃபீல் பண்ணுவேன். கிளைமேக்ஸ் கம்போசிங் பற்றி பேசலாம் சார். ஏன்னா கிளைமேக்ஸ் முடிவில் உங்களோட ஸ்கோர் தான் கண்டிப்பாக நான் நிறைய பேர் வந்து நெகிழ்வாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளோ டயரிங்கான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு, எத்தனை ட்ரெயின் நிறையா போச்சு. ஏன்னா அப்படியான ஒரு கிளைமேக்ஸ் நாங்கள் இதுக்கு நிறையா பார்த்துருந்துருப்போம். நீங்கள் அதை கம்போஸ் பண்ண உட்காரும் போது உங்களுக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். எப்படி ஒர்க் பண்ணீங்க? அது எப்படி நான் யோசிக்கல சார், ஜென்யூனாக சொல்லலாம் சார். இந்த படத்துக்கு நான் செலவிட்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 17 நாள் தான் சார். டோட்டலாக ஸ்கோர், சாங்ஸ் 17 days. சாங்ஸ் இல்லை, சாங்ஸ்க்கு டைம் எடுத்தோம்.
சாங்ஸ் வந்து முதலே கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம், அப்புறம் தூக்கி ஓரமாக வச்சிட்டோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரிலீஸ் ஆக போகும்போது அந்த சாங் கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இப்போ தீக்கொளுத்தி பாட்டெலாம் வந்து லாஸ்ட் அந்த பிட்லாம் இல்லவே இல்லை, ஃப்ளூட் பிட்லாம் இல்லவே இல்லை, லாஸ்ட் மினிட்ல பண்ணது, 2 நாளைக்கு முன்னாடி பண்ணது. அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, அதை நான் வந்து இதுதான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஐடியாஸ் வரும். ஸோ யூஆர் ஓப்பன் டு இட். ஸ்கோர் வந்து லைக் ஐ திங்க் 17-18 டேஸில் வி ஃபினிஷ் த ஸ்கோர். ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃப்ளோவில் படம் போகும். நான் வந்து ஒரு படத்தை ட்ரீட் பண்ண விதம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து நான் முதல்ல படம் பார்த்துட்டு தீம்ஸ்லாம் கம்போஸ் பண்ணல, இந்த படத்துக்கு தீமாக கம்போஸ் பண்ண எவ்வளோ தூரத்துக்கு செட் ஆகும் அப்படின்றத தாண்டி ஆரம்பத்தில் ஒரு புள்ளி வச்சு அந்த இது எங்கெங்கெல்லாம் அந்த கோடு உங்களை எடுத்துகிட்டு போதும் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு போய் கிளைமேக்ஸை நிறுத்தும் போது கிளைமேக்ஸ் அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பல்ஸில் வச்சுக்கணும், பல்ஸில் வச்சு திருப்பி எங்கே சேஞ்ச் வச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்த. பார்த்திங்க ஐ ஹாவ் அ வெரி குட் டீம் வித் மீ, டீம் ஆஃப் 3-4 மியூசிஷியன்ஸ், 3-4 டீம் வி ஹேவ். ஸோ என்னோட ஐடியாவை கன்சீவ் பண்ணி டக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணி டக்குன்னு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி ஓகே, அது சேலஞ்சிங்கிறதுலாம் அப்படிலாம் இல்லை. எனக்கு என்னென்னா வந்து ஒரு கிரிப்பியாக ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணணும் கிளைமேக்ஸ். ஏன்னா ஃபைட்டு அவன் ஜெயிக்க போகிறான்றது எல்லாருக்கும் தெரிய போகுது. தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல தெரியறதுக்கு டைரக்டும் நாங்களும் ஒரு மெனக்கெடல் கொடுக்கணும் இல்லையா, தான் விஷயம். இப்போ கந்தசாமி கேரக்டரோட தம்பி இறந்தவுடனே அவருக்கும் ஒரு தம்பிக்கும் எப்படியான க்ளோஸ்னஸ் இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு ஒப்பாரி பாடல் அந்த இடத்துல ஒரு இருக்கும். அது பயங்கர ஆண்டிங்காக இருந்துச்சு அந்த ஒரு பாடல். அது பின்னாடி இருக்கிற ஒர்க் பற்றி பேசலாமா? இல்லை சார், அது வந்து ஆல்ரெடி ஒரு ஒப்பாரி ஒரு ஐடியா இருந்தது சார், அது அப்படியே நாங்கள் பின்னாடி வச்சிட்டோம். அது வந்து அது அழகாக ஒரு எனக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் நோட் பண்ணி பின்னாடி கேட்டுட்டு இருந்தது. அது ரொம்ப ஆண்டிங்காக இருந்துச்சு. செப்பரேட்டாக தேட்டர் அவ்வளோ அமைதியாக இருக்குது, அந்த ஒரு விஷயம் மட்டும் பயங்கரமாக கேட்டுச்சிங்க. ஓகே அது வந்து ஆல்ரெடி இப்போ சாரோடைய ஐடியா அது ஆக்சுவலி. ஓகே, அந்த ஐடியாவை அப்படியே கன்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, தீக்குளுத்தி ஐடியா பற்றி பேசலாம். லவ் ஃபெயிலியர் சாங் நிறைய சாங்ஸ் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் மாறி சார் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம கொடுத்தாங்கணும் அப்படிங்கும் போது அதுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸ்ன்றது எப்படி இருந்துச்சு? ஐடியாவா ஃபர்ஸ்ட் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணி? தீக்குளுத்தி சாங் வந்து ஆரம்பத்தில் நான் நிரா மாதிரி ஒரு பாட்டு போட்டு விட்டேன் சார். நிரா மாதிரினா தப்பாக இல்லை சார், அதாவது ஒரு மெலடி, நல்ல நீஷான ஒரு மெலடி கம்போஸ் சம்திங் அவர் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது நிரா மாதிரி இருக்குது, இது எனக்கு தேவையில்லை. இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஐ டோன்ட் வாண்ட் என்னோட வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ராவாக சில விஷயங்கள் சொன்னார். சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு என் மைண்டில் இருந்து இதை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விதமாக எப்படி சேர்க்கணும்னா குத்தில் தான் சேர்க்க முடியும். குத்தில் ஒருத்தன் வெறியாகி ஒருத்தன் ஆடுறான், எல்லா விதமான எமோஷன் இருக்கும். நீ தீக்கொளுத்தி பார்த்தீங்கன்னா தீமூட்டின்னு ஆரம்பிக்கும்போது உச்சத்தோட ஒரு சோகத்தில் இருக்கும், ராசாத்தி ஓ நினப்பு அப்படின்னு போகும்போது அதுக்கப்புறம் பீட் ஆரம்பிக்கும் போது ஒரு கோபம் இருக்குது, ஒரு வெறி இருக்குது, புட்டு வச்சேன் திருப்பி ஒரு அழுகை இருக்குது, திருப்பி இறங்கும், திருப்பி மேலே ஏறும். ஸோ இந்த பாட்டிலன்னா அத்தனை எமோஷன் கொடுத்தேன். ஒரு பொண்ணை உசுராக லவ் பண்ணி அந்த பொண்ணு மேலே அவன் கோவப்படுவான், நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கத்துவான், உன்னால் என் லைஃப் பாலாக போச்சுன்னுவான், ஆனால் நீ இல்லாமலும் இருக்க முடியலன்பான், எங்கே இருக்கேன்னு தேடுவான், கதறுவான், அழுவான், கத்துவான், கூப்பாடு போடுவான், தூக்கி போட்டு உடைப்பான். அஞ்சலை பாட்டு கேட்டிங்கன்னா அந்த சிமிலர் தான். அஞ்சலில் எல்லாமே இருக்கும் அந்த பாட்டில் எனக்கு ஷூட் பண்ணும்போது. அஞ்சலை வந்து ஒரு மாடர்ன் பேட்டர் எனக்கு என்னென்னா இது இன்னும் ராவாக ஒரு எமோஷனாக ஒரு வலியோட உச்சம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த பாட்டுக்குள்ளே இருக்கணும். பாட்டுக்குள்ளே இருக்கு எல்லாத்தையும் தாண்டி சோகமாக பாட்டாக இல்லாமல் இந்த பாட்டை வந்து திருப்பி கேட்க வைக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு அடி எனக்கு தேவை. ஓகே, நங்கு நடு வயிற்றுல நடு நெஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு அடி, அந்த மாதிரி எனக்கு ஒரு அடி தேவை அந்த பாட்டில். அத்தனையும் ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அது வந்து புலம்புறான், அழுகுறான், கதறான், காலை பிடிச்சி கெஞ்சுறான், என்னை விட்டுட்டு போயிட்டு அழுகுறான். ஸோ இத்தனை எமோஷனையும் இந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அது என்னவா இருக்குன்றதுக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதை யோசிச்சு பண்ணதான் தீக்குளுத்தி. ஓகே, ஃப்ளூட் ஐடியா இனிஷியலாக இல்லை அப்படின்னு இனிஷியலி இல்லை. எங்கே இருந்த ஐடியா வந்து ஐடியா வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு நடுவில் ஒரு பீஜம் மாதம் அந்த பீஜம் நல்லா இருந்தது சார் சொன்னார். அப்புறம் நவீன் ஃப்ளூட்டோட ஸ்டுடியோக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு தடவை போயிருக்கும்போது ஃப்ளூட் எடுத்து வச்சோன்னே எனக்கு சடனாக ஒரு ஸ்பார்க். ஓகே, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்டோட ஃப்ளூட்டு, இதை பறையோட சேர்த்தா அப்படி இருக்குன்றது தான். அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, எங்கள் ஊரில் அந்த மேலே கயிறு கட்டி ஆடுவாங்கல்ல, நான் பார்த்துருக்கேன். இந்த தட்டில் அடிச்சுட்டு மேலே சின்ன பசங்களை வச்சு பண்ணுவாங்க, அதை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஓகே, திருவிழாக்களில் பார்த்துருக்கேன். அது மேலே ஒரு அழகாக சின்ன ஒரு ஃப்ளூட் ஒன்று, இந்த பிளாஸ்டிக் ஃப்ளூட்டில் ஒன்று வாசிப்பாங்க. எனக்கு அந்த சவுண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த சவுண்டு வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. அப்போது இப்போ இதை மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இங்கே அந்த பறையோட அந்த அடி சத்தத்தில் ஒரு ஃப்ரீக்வன்சி அதை தொலைச்சிட்டு போனால் இந்த ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்க முடியும்
அப்போ அந்த அப்போ எனக்கு இன்னொரு ஞாபகம், சின்ன வயசுல அந்த திருவிழாக்கு போயிருப்போம், அந்த கையில அந்த சாக்லேட் வாட்ச் கட்டுவாங்க, ஜவு மிட்டாய். அந்த ஜவு மிட்டாய் கட்டிட்டு நான் அதை பார்த்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த சின்ன ஃப்ளூட், அந்த பிளாஸ்டிக் ஃப்ளூட் தான். அந்த ஃப்ளூட்ல வந்து சுதியெல்லாம் கேட்காது, ஒரு மாதிரி ஒரு சத்தம் வரும். நான் என்ன சொன்னேன், பிக்கோலோ ஃப்ளூட் இருக்கு, ஆனால் ப்ளீஸ் கேன் யூ ஜஸ்ட் டேக் த பிக்கோலோ ஃப்ளூட் அவுட் ஆஃப் இட், கேன் யூ, ஐ ஹாவ் அ மெலடி இன் மை மைண்ட், கேன் யூ ஜஸ்ட் பிளேன்னு சொல்லி அப்படி ரெக்கார்ட் பண்ணதான். அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணி சாருக்கு அனுப்பினேன். சார் எனக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு, இது எப்படி இருக்கு, இந்த ஃப்ளூட் பிட் வந்து பாட்டோட லாஸ்ட்ல வச்சுக்கணும். எப்போ பாட்டெல்லாம் முடிஞ்சு தீக்கொழுத்தி தீக்கொழுத்தி டடான்னு லாஸ்ட்ல தான் வச்சிருந்தேன். சார் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு, இதை ஏன்டா எனக்கு இப்போ கொடுக்குற அப்படின்னா, என்ன சார் இப்போ கொடுக்குறேன்னா, ஏன்டா பாட்டு ரிலீஸ் அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறேன், எனக்கு இப்போ தான் சார் ஒரு ஐடியா வந்துச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டுக்கு வரேன்னு கிளம்பி வந்தேன். ஸோ ஹி கேம் ஹோம், நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த ஃப்ளூட்டை தூக்கி நடுவில் போடுங்க மாரீஸ்வர ஐடியா. பாருங்க, அவர் வந்து ஒரு விதமாக பார்த்துருக்காரு. நடுவில்னா எங்கே சார், நடுவில் போடு நான் சொல்கிறேன்னு. அப்புறம் நடுவில் அந்த ஃப்ளூட் பிட் முடிச்சு அந்த நடுவில் வரும்போது, அப்புறம் அந்த பொட்டு வச்ச என் ரத்தினமையும் ஃப்ளூட்டில் தான் வச்சுருந்தேன். அங்கே அது கிடையவே கிடையாது, டன்னு வச்சுருந்தேன். நிவாஸ் ஒன்று பண்ணலாம், இதை லிரிக்க மாற்றிடலான்னு சொல்லிட்டு பொட்டு வச்ச என் ரத்தினமும் அங்கேயே ஸ்பாட்டில் எழுதினார். என்னடா அந்த பாட்டு வேற மாதிரி ஆகுதே. ஸோ அப்போ தான் தெரியுது, மியூசிக் இஸ் நாட் சம்திங் தட் யூ டூ, இட் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி நிகழ்வு அது, இந்த நிகழ்வு வந்து அந்த இடத்துல நடந்தது. ஐ திங்க் பாட்டு வந்துருச்சு, ஒரு முழுமையான ஒரு இடத்துக்கு, ஒரு பாட்டு முழுமையாகிறது இங்கே தான், முழுமையான ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்றப்போ நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் மாற்றணும். ஓகே, மாற்றி அப்புறம் திருப்பியும் கால் பண்ணி கத்துனாரு, உன்னால நான் எடிட் மாற்ற வேண்டியது இருக்குது, இந்த பாட்டு இவ்வளோ நல்லா வந்துச்சு, இப்போ ஆடியன்ஸ் வந்து இதே தான் கேட்டு வருவான், அவனுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது திருப்பி உட்காந்து ரீஎடிட் பண்ணார் சென்சாருக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் நடந்தது. ஓகே, ஐ திங்க் பட் அட் தி எண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் வெரி ஹாப்பி ஃபார் த ரிசெப்ஷன் த சாங்ஸ் கெட்டிங். ஓகே, தீக்குளத்தில் நடந்த சேஞ்சஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக லிரிக் என்னவா இருக்குன்னா, பூ முடிச்சு நீ போகையில் தீ பிடிச்சு நான் சாகுறேனே அப்படின்னு. உங்க லிப்சிங்க் வந்து லிரிக்கல் வீடியோல வந்து தீ குளிச்சுன்னு தான் இருந்துச்சு. அந்த சேஞ்சஸ் எதனா நான் ஏதோ லிரிக்கல் வீடியோ பரவாயில்ல, நீங்க நோட் பண்ணிருக்கீங்களே, சார் சொன்னார், யாரும் நோட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. தீ குளிச்சுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு தோணுச்சு. ஓகே, தீ குளிச்சு சார் என்ன சார் வேணாம் சார், அவ்வளோ சோகமா போகணுமா சார்னு, சரி தீ பிடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து எடிட்லாம் முடிச்சு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் மாத்தின விஷயம். நான் வந்து வீடியோல தீ குளிச்சுன்னு பாடி தெரியாம வீடியோல தீ குளிச்சுன்னு பாடிட்டேன். ஓகே, தென்னாடு சாங் பத்தி பேசி ஆகணும். சத்யன் அவர்களை திரும்ப நீங்க கூட்டு வந்திருக்கிறீங்க, ஒரு பெரும் வைரல் இப்போ அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். திரும்ப அவர் கூட்டு வந்த ப்ராசஸ் பத்தி. ஒன்றும் இல்லை, சந்தோஷ் தான், திங்க் மியூசிக் சந்தோஷ் வந்து எனக்கு இந்த வீடியோ அனுப்பிட்டு ட்ரை திஸ் வாய்ஸ் வென் இஃப் யூ கேன் அப்படின்னு மெசேஜ். தென்னாட்டு பாட்டுக்கு யாரோ நாங்கள் தேடுறோம், யாரை பாட வைக்கலாம், எனக்கு 2-3 பேர் பாட நல்லாயிருக்கும், புது வாய்ஸஸ் ட்ரை பண்ணேன், நிறைய வாய்ஸஸ் ட்ரை பண்ணேன். அந்த பாட்டுக்கு யார் செட் ஆவாங்க, பேசாமல் நானே பாடிடலாம்னு யோசிச்சு என்னோட வேர்ஷன் ஒன்று இருக்குது. என்னால் அந்த பாட்டுக்கு யாருமே அமையலை. பாட்டு 5 நாளைக்கு முன்னாடி சிங்கரே அமையலை அந்த பாட்டுக்கு. ஓகே, ஏதோ ஆஃபாக இருக்குன்னு ஆக்சுவலாக திங்க் மியூசிக் சந்தோஷத்துக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, டக்குன்னு அவரை நைட்டாக கூப்பிட்டு பாட வச்சோம், வாய்ஸ் செட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த பாட்டில், மாற்றணும். அப்புறம் திருப்பி அவரை கூப்பிட்டு பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணி ஐ திங்க் தென்னாட்டில் எனக்கு என்னென்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தென்னாட்டில் ஒரு எம்எஸ்வி மாதிரி ஒரு வாய்ஸு, ஓகே, ஒரு அழகாக என்ன சொல்கிறது, ஒரு கர்நாடகம் சங்கீதம் தெரிஞ்ச ஒரு சித்ரா மாதிரி ஒரு வாய்ஸு, அப்புறம் ஒரு ராவான வாய்ஸ். இந்த 3 டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப் 3 வாய்ஸஸ் வச்சுக்கலான்னு யோசிச்சோம். சத்யன் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, அந்த ஒரு சின்ன ஒரு ஒப்பாரி பாடுறதுக்கு ஒரு ஃபீமேல் வேர்ஷன் ஒன்று இருந்தது. அப்புறம் பாட்டு ரொம்ப லென்த்தாக போனாலும் அந்த வேர்ஷன் நாங்கள் கட் பண்ணிட்டோம், பாட்டு படத்துக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு வேர்ஷன் ஆக்கிட்டோம். ஓகே, சென்னை லைஃப் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா நமக்கு நிறைய சாங்ஸ், இப்போ காதல் ஊர்வசி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்திருக்கும். நீங்கள் அந்த தென் தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு பாடல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்கள் மைண்டுக்கு என்ன ரெஃபரன்ஸ்? அவர் சொன்னது ஒன்று, நம்ம 2 பேரும் ஒரே மண்ணில் இருந்து வந்திருக்கோம்டா, நீயும் திருநெல்வேலி நானும் திருநெல்வேலி, நம்மளுடைய ஊருக்கு ஒரு பாட்டு பண்ண என்ன பாட்டாக இருக்கும்? ஓகே, இந்த பாட்டை எனக்கு ஒரு பயம் தெரியணும்னா படத்து ஃபுல்லாகவே ஒரு பயம் இருக்கும், ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். இப்போ வாழ்க்கையே நிலையற்றது தான், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப நிலையற்ற வாழ்க்கை தான், எப்போ என்ன நடக்குமே தெரியாது. நான்லாம் வந்து லிட்டரலி ஒரு போர் முனையில் வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன், நெக்ஸ்ட் மொமெண்ட்டு உயிரோடு இருப்போமானே நமக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நிலையற்றது தான் லைஃப். பட் ஆனால் அந்த நிலையற்றதுக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும், இந்த பய உணர்வு, ஒரு டிவைனிட்டி இருக்கணும். மெயினாக அது ஒரு டிவைன் சாங், தென்னாட்டு பாட்டு, ஒரு டிவைனிட்டி இருக்கணும்,
ஒரு டீப்பர் சோகம் இருக்கணும், அப்புறம் வந்து திடீர்னு சந்தோஷம் இருக்கணும். ஸோ எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். இவ்வளோ எண்ணங்கள் இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது, இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. இந்த லேயர்ஸ் ஒரு சாங்க்குள்ளே நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த லேயர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அபவுட் த லேண்ட்ஸ்கேப். இதுக்கு ஒரு கோர் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் ஒரு பாட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்ற போது தென்னாட்டு சாங் வந்து அதில் இருக்குது. தென்னாட்டு பாட்டை நான் வந்து ஒரு டிவைனான சாங்காக தான் பார்க்குறேன். ஓகே, சதியாடும் ஊருக்குள்ள லிரிக்ஸ் வந்து அவர் எழுதினாரா, அந்த லிரிக்ஸ் கேட்டு எனக்கு புல் அரிச்சிச்சு. ஒவ்வொரு பாட்டுக்கும் சார் எழுதுற லிரிக்ஸ் வந்து ஐ திங்க் அவருடைய ஆல்பம்ஸ்லேயே நான் பெருமையாக சொல்லிப்பேன், என்னோட ஆல்பத்தில் தான் அவர் பெஸ்ட் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு நான் சொல்லுவேன். அவர் சொன்னாலும் கோச் பாரு, ஆனால் நான் தாராளமாக சொல்லுவேன். ஏன்னா மைண்ட் ப்ளோயிங் லிரிசிஸ்ட். லிரிசிஸ்ட் கிட்ட ஒரு ப்ராசஸ் சொல்லி ஒரு வேலை வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தில் அந்த கஷ்டம் எனக்கு இல்லை. நான் மாரி செல்வராஜ் அவரின் உலகம், அவருக்கு அது புரிதல், அவருடைய எழுத்து, அவருக்குடியான மியூசிக் சென்ஸ், அவருக்கு உண்டான லிரிக்கல் சென்ஸ் எல்லாமே அவரே புரிஞ்சுக்கிட்டனால எங்களுக்கு கஷ்டமே வரல இந்த படத்துக்கு. இனிஷியலாக சாமி அழைப்பு அந்த விஷயம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அந்த பாட்டு சின்ன வயசில் கேட்கும்போது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த கொலாய் ஸ்பீக்கருக்குள்ள என்னன்னா அந்த ஓங்கிய குரல் ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு காலமாடம் காணமில் கிடச்சிது. அது ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா தானே? கண்டிப்பாக சார். காலமாடம் கானம் வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த பாட்டு கேட்டால் சாமி ஆடணும். அது ஏன்னா நான் சாமி ஆடி பார்த்துருக்கேன். என்னுடைய மாமா அவங்க தான் எங்களுடைய ஊரில் வந்து சாமி ஆடுவார். ஒரு எங்களுடைய பங்குனி உத்திரம் ஃபெஸ்டிவலில் வந்து ஹி டான்சஸ் எவ்ரி டைம். ஷீல் பி ஒன் ட்ரான்ஸ் whenever he dances. அந்த பலகாரத்தை எடுத்து சாமிக்கு படைக்கிறதுக்கு கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து they will be dancing. கையில் அந்த ஒரு பந்தை வச்சு தீப்பந்தம் கொளுத்துங்கடா ராசன் அந்த பந்தம் இருக்கு இல்லையா, அந்த பந்தத்தை பிடிச்சி ஒவ்வொரு டைமும் டான்ஸ் ஆடும்போது நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ அடிப்பாங்க பாருங்க, அடி சுற்றி இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே ஆட ஆரம்பிப்பாங்க, சுற்றி வேறு மாதிரி ஆடுவாங்க. அந்த டிஸ்டர்ப் போது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இந்த பாட்டில் ஒரு விஷயம் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பொட்டியில் அடிக்கணும், அந்த நாகரா பொட்டியில் அடிக்கணும் அந்த பாட்டு. அந்த நாகரா பொட்டின்றத என் மைண்ட் இருந்தது. அந்த அடியிலேருந்து அந்த பாட்டை ஆரம்பித்தோம். ஒரு மாதிரி ஒரு ட்ரான்ஸியான மூடில் இந்த பாட்டு கேட்டு சாமி ஆடணும். சாமி ஆடுறதுக்கு என்ன பண்ணலாம் எனக்கு தெரியும் சார். எனக்கு அந்த பாட்டு ஃபஸ்ட்டு படத்தில் கிடையாது. ஓகே, படத்தில் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் எனக்கு ஒன்று பண்ணி கொடு அப்படின்னாரு. நான் கேட்டேன், சரி ஓகே. எனக்கு அன்றைக்கி நைட்டு வரைக்கும் அவருக்கு ஒரு 3:30 மணிக்கு பண்ணேன் அந்த பாட்டு. நோட்டு ராத்திரி ஐடியாவே வரல, போகிறேன் கார் எடுக்கிறேன் சுற்றுறேன். அதான் நமக்கு ஒரு கம்போசர்ஸ்க்கு ஒரு பாட்டை ஓகே பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு பாடுபடுவோம். அது அந்த ஒரு ரொம்ப ஆங்ஷியஸான ஒரு ப்ராசஸ். இங்கே போய் நிற்போம், டீ கடையில் நிற்போம், மேலே பார்ப்போம், ரோட்டில் நடப்போம், யார்ட்டையும் பேச மாட்டோம், இங்கே போவோம், திருப்பி ஓகேயா இருக்காது, திருப்பி போட்டு கேட்போம். அன்றைக்கி நைட் அந்த பாட்டு நடுராத்திரி பண்ணேன். ஐ திங்க் ஐ வாஸ் ப்ரேயிங், மேபி முடிச்சுட்டு வந்து சும்மா உட்காந்துட்டே இருந்தேன். இந்த பாட்டு பண்ணி சார் அனுப்பினேன், செம்மையாக இருக்குது இந்த பாட்டு, இதை பில் பண்ணு சொல்லிட்டு அப்புறம் உடனே சாம கூட தொடங்கிடுச்சு. அடுத்த நாள் எதுக்கு வருது காலைல பாடி எனக்கு அனுப்புனார். பாடி அனுப்பி அதை வந்து என்ன பண்ணலாம், அப்புறம் ஒரு நாயனை வாசிக்கணும், அது மேலே நாயனை வந்து ஒரு பயங்கரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்றது. அப்புறம் இந்த பாட்டு நான் பாடியிருந்த ட்ராக், அப்புறம் மகாலிங்கம் அவர் வந்து அந்த பாடலை பாடி அவர் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணார். பட் ஒரு விஷயம் இந்த பாட்டில் பண்ணுற மேட்டர் என்னென்னா, இந்த பாட்டு கேட்கும்போது எல்லோரும் சாமி ஆடுறோம். சாமி ஆடுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரான்ஸ் ஸ்பேஸுக்கு அவங்களை எடுத்துகிட்டு போகணும். நம்மளை மீறி ஒரு விஷயம் நடக்கணும். சாமி ஆடுறான்னா அவங்கள மீறி இருக்கும்போது தான் சாமி ஆடுறவங்களாம் பார்த்துருக்கீங்க. அதான் என்னுடைய ஊருக்கு போயிட்டேன். அந்த ஊருக்கு போயிட்டேன்னா அந்த ஒரு மனநிலைக்கு போயிட்டேன். அங்கே ஒவ்வொரு டைமும் அடிப்பாங்க அந்த வில்லு பாட்டும் சரி. அப்புறம் அந்த வில்லு பாட்டு மாதவின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமாம் ஆமாம், எனக்கு இன்ஃபேக்ட் இந்த பாட்டு அவங்கள பாட வைக்கணும் காசு, ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக இருக்கும். காலமாடம் காணும். ஓகே, மேல் வாய்ஸாக ஃபீமேல் வாய்ஸான்னு யோசிச்சிட்டே இருந்தோம். அந்த பொண்ணை பாட வைக்கலாமா, யாரை பாட வைக்கலாம், அப்புறம் மேல் வெர்ஷனாகவே இருக்கட்டும். ஆக்சுவலி பார்த்தா ஒரு மாசான பாட்டு, ஒரு ஹீரோ கிளம்புறான், அதை கை முறுக்கிட்டு வரும்போது வச்சு ஷார்ட் வச்சு அப்படி தான் இருக்கும். அப்படி தான் யோசிச்சுப்பாங்க. ஓகே ஓகே, சீனிக்கல் ஒர்க் பற்றி பேசலாம். இப்போ விஜய் யேசுதாஸ், சின்மயி மேம் அந்த காம்போல நிறைய ஹிட் சாங்ஸ் நாங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். அவங்க திரும்ப உள்ளே வந்தது எப்படி இந்த பாட்டுக்கு? சீனிக்கல் வந்து இந்த பாட்டில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு மலர்ந்தும் மலராத பாதை மலர் போல அந்த பாட்டு வச்சு தான் சார் கட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து இந்த பாட்டு ரைட்ஸ் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. என்னது ரைட்ஸா?
அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது, ரைட்ஸ்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. எப்படி நீங்கள் ரைட்ஸ் வாங்குறீங்கன்னு சொல்லலாம். நான் கம்போசர் வச்சுட்டுன்னு எனக்கு ஒரு கோவம் வந்தது. இருங்க நான் இப்போவே ஒன்று போடுறேன், இதை கேளுங்க, எப்படின்னா ரைட்ஸ் வாங்கிக்கோங்கன்னு. ஸோ 10 நிமிஷத்தில் கோவத்தில் பண்ணது அந்த பாட்டு. ரைட்ஸ் தான் சார் நீங்கள் வாங்கக்கூடாது சார், நான் கம்போசராக இருக்கும்போது என் பாட்டு தான் வரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸில் பண்ணி அவர் ஒரு 20 மினிட்ஸில் பாட்டு எழுதி முடிச்சிட்டாரு. 30 மினிட்ஸ் அந்த ப்ராசஸ். அப்புறம் போயிட்டு நடுராத்திரி 3 o'clock கால் பண்ணார். ஜூம் காலில் திருப்பி உட்காந்து நைட் ஃபுல்லாக அந்த பாட்டு முடிச்சோம். ஓகே, யூஸ்வலாகவே உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லையா? பழைய பாடல்களை ரீயூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணணும்? கம்போசர்ஸ் இருக்கும்போது. ஓகே, கம்போசர்ஸ் இருக்கும்போது அப்போ ஒரு 2 விஷயம் நான் எதிர் கம்போசரால் அது பண்ண முடியல. என்னால் பண்ண முடியலன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது என் லைஃப்பில். நான் பண்ணுவேன், எனக்கு தெரியும் என்னால் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. நான் எதுக்கு இளையராஜா பாட்டு யூஸ் பண்ணுவேன்? நான் எதுக்கு இவரோட பாட்டு யூஸ் பண்ணுவேன்? நான் என்ன am I a less composer than anybody? No. I think I have the strength to become whatever I want in my life. ஸோ அப்படி இருக்கு அந்த ஒரு கன்விக்ஷன் எனக்கு என்றைக்குமே இருக்கும். ஸோ அதனால் வந்து I don't believe in working. Maybe you can interpret some other composers' work. ஓகே. இப்போ ராஜா சார்லாம் மொசாட்டோட கம்போசிஷன் இன்டர்பிரட் பண்ணி அவர் ஹி ஹஸ் பிகம் அது ஆக்சுவலி மொசாட்டோட சிம்ஃபனி. அதுலேருந்து ஒன்று பில்ட் பண்ணுறாருல, அதான் அவரோட ஜீனியஸ்னஸ். ஸோ ஐ வுடன் பட் ஆனால் வந்து ஐ டோன்ட் லைக் யூஸிங் அ கம்போசர்ஸ் ஒர்க் அன்லெஸ் அண்ட் அன்டில். இப்போது அந்த காலத்தில் 70s 90s 80s நடக்கிற ஒரு படம்ங்கிறனால நடுவில் சில கபடிக்கு நடுவில் ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்துக்கு நடுவில் ஒரு பாட்டு ராஜா சார் பாட்டு தான் வச்சுருந்தார் மாரி சார். அவர் வேறு எல்லாரையும் சும்மா விட மாட்டேங்கிறார். எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் ரைட்ஸ் வாங்கினாலும் அந்த பாட்டை மாற்றி நாங்கள் வேறு ஏதோ ஹிந்தி பாட்டு போட்டோம். அடுத்து ஃபஸ்ட் அங்கே ஏதோ இந்த பாட்டு தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஹே உன்னை தானே தான் வச்சுருந்தார். ஓகே, படத்தில் ஒரு பேரலல் கட் இருக்கும். என்னன்னா பசுபதி சாரோட கேரக்டர் வந்து ஊரில் சாமி ஆடிட்டு இருப்பாங்க. பேரலல் கட்டில் துரு அங்கே வந்து கபடி ஆடிட்டு இருப்பார். அந்த இடத்துல கர்ணன் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அந்த ஸ்கோரை நீங்கள் வந்து யூஸ் பண்ண. அது என்னன்னா அவர் வந்து அந்த சாமி ஆடுறதுக்கு உண்டான அந்த ஸ்கோரே அதுக்குன்னு கம்போஸ் பண்ணது அந்த அழைப்பாடுன்றது அவருடைய இதுக்கு. ஸோ அதை அந்த எடிட் வச்சோம், அதை அப்படியே வச்சோம். நானும் திருப்பி ஒரு மேடம் காரங்களை வச்சு வாசித்தோம். பட் எனக்கு வந்து வாசி முடிச்சுட்டு கேட்கும்போது அது பெட்டராக எனக்கும் தெரிஞ்சது. சார் நம்ம அதே வச்சுக்கலாம் சார், தப்பு இல்லை. ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு சந்தோஷ் நாராயண். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கல் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கல் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு.